கடைகளும் டீ கடை, மளிகை, ஜவுளி கடை என அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அவர்கள் மாநில அளவில் ஒரு சங்கத்தை வைத்திருக்கிறார்கள். தங்கள் நலனுக்காக கேட்பதற்காக ஒரு விவசாயம், நெல், பயிர், கரும்பு, சோளம், விதை என அனைத்து வகைகளும் சாகுபடி செய்வதற்கு ஒரு சங்கம் இருக்கிறது. கோரிக்கை வைக்கிறார்கள், வெல்லுகிறார்கள். மீனவர்கள் கட்டுமரம் முதல் இசைப்படகு வரை ஆரம்பித்து அனைத்து வகையான மீன்பிடி சாதனம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சங்கம் இருக்கிறது மாநில அளவில். அவர்கள் முன்னேறுகிறார்கள். தொழிலாளர்களுக்கு சட்டம் இருக்கிறது. அவர்கள் உணவு உள்ள போகும்போது ஆரோக்கியத்தோடு போகிறார்கள், திரும்பி வரும்போதும் ஆரோக்கியத்தோடு வருகிறார்கள். உணவு, உடுத்த உடை, சீருடை, அதற்கேற்ற சம்பளம், குடும்பம் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள், குழந்தைக்கான மருத்துவம், அவருக்கான மருத்துவம், வீடு கட்டும் வசதி அனைத்தும் சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எங்களுக்கு சங்கம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு உரிமையும் எங்களுக்கு இல்லை, அதிகாரமும் இல்லை. அதுதான் உண்மை. நாங்கள் ஒரு கட்டுமான தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 1,00,000 பேர் 1 கோடியே கையெழுத்து வாங்குங்கள், நாங்கள் உங்கள் அதிகாரத்தை சட்டமாக்குவோம் என்று சொன்னால் அது நடைபெறுமா? ஏற்குமா? சட்டம் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் 1,00,000 பேர் சேர்ந்து எங்களுக்கு டீசல் இலவசமாக வேணும் என்று சொன்னால் அந்த அரசு தந்துடுமா? சுமை தூக்குபவர்கள் அவர்கள் உடன் கோளாறாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மருத்துவம், இலவச மருத்துவம், எங்கு சென்றாலும் இலவச மருத்துவம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறதா? இல்லை. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் எந்த விதமான அதிகாரமும் இல்லை, சட்டமும் இல்லை. நாமெல்லாம் தனித்து இருக்கிறோம். அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் தனித்தனியாக இருப்பதால் நம்மிடையே ஒரு வலிமை உண்டாகவில்லை. வறுமையை மிஞ்சி இருக்கிறது. இந்த வறுமையை போக்க வேண்டுமானால் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளரும் ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதை யாரும் மறுக்க முடியாது. உழைப்பாளர்கள் நாம் ஒன்றுபட வேண்டும் என்பது இது காலத்தின் கட்டாயமாக, தீர்மானமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஒவ்வொரு தலைவரும் தனக்கென நாம் எல்லாம் ஒதுங்கி இருந்தால் நமக்கு வீழ்ச்சி தானே தவிர மறுமை மீட்சி வராது.